தாமரை, அட இங்கே வந்து உட்காந்துட்டியா? இங்கே பாரு, இங்கே பாரு. அப்பாவை பற்றி அவனுக்கு தெரியும்ல. அவரு கோவம் வந்தா என்ன செய்யறோம்னு அவருக்கே தெரியாது. 40-50 வருஷ பகடா ஒரே நாள்ல மறக்க முடியுமா? இங்கே பாருமா, அப்பாட்ட பேசி நான் சமாதானம் பண்ணிக்கிறேன். நீ அவனை மட்டும் வர சொல்லு. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு பண்ணிடலாம். சரியா? படிச்சு சித்தப்பா பார்த்துக்கிறேன். நீ அவனை வர சொல்லு. சாமி, எங்க அப்பா மனசை எப்படியாவது மாத்தி எங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். வணக்கங்க. என் பேர் தான் இதயக்கனி. இத்தனை வருஷமாக என்னக்குள்ளே தான் காத்திருந்தீங்களா? உங்களை இன்னைக்கு தான் நான் நேர்லேயே பார்க்குறேன். உங்கள் பொண்ணுன்னு தெரியாமல் தான் தாமரையை காதலிச்சேன். அதுவும் ரொம்ப நல்லதாக போச்சு. நம்ம 2 ஊரும் ஒன்று சேர்றதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். நிறுத்துற, பேசிக்கிட்டே போற. உங்க அப்பா எங்க அப்பனை வெட்டினா, பதிலுக்கு நான் உங்க அப்பனை வெட்டினேன். ஆனா உங்க தாத்தா என் மகனை துடிக்க வெட்டிக்கொண்டா. இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. ஐயா, உங்க மனசுல இருக்க பகையை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா என் மனசுல எந்த பகையும் இல்லையா? நேருக்கு நேரா சண்டை போட பயந்துகிட்டு என் பொண்ணு மூலியமா சமாதானம் பேசி என் முதுகுல குத்தலான்னு வந்திருக்கிய. உன் குடும்பத்தை நினைச்சாலே எனக்கு கேவலமா இருக்குடா. வெட்டுக்கு வெட்டு குத்துக்கு குத்துன்னு வீரமா வாழ்ந்துட்டு இருக்க பரம்பரைடா எங்க பரம்பரை. உன்னைய மாதிரி கோல பசங்களுக்கெல்லாம் பொண்ணு தர மாட்டான்டா அந்த சீனாத்தானா. சமாதானம் பேச வர்றவங்க எல்லாம் கோலன்னு யாரையா சொன்னா? இந்த சாமி மேல சத்தியமா சொல்றேன், உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு உங்க பொண்ணை எனக்கு கட்டி கொடுங்கன்னு கேட்கலான்னு தான் வந்தேன். பார், நான் உசுரோட இருக்க வரைக்கும் என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். அதுக்காக நீங்க சாகர வரையெல்லாம் என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஏய், நீ நின்னு பேசிட்டு இருக்கிறது ஏன் ஊரு ஏன் இடம். உன்னால என்ன பண்ண முடியும்? உங்க ஊர்லயே உங்க கண்ணு முன்னாடி உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டி கூட்டு போறேன். முடிஞ்சா தடுத்து பாரியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடியே என் பொண்ணு கையை பிடிப்ப. இன்னைக்கு ஒரு சாவு என் கையில தான்டா. பாத்தியாமா, தனியா வரேன்னு சொல்லிட்டு அவங்க மொத்த ஊரையும் கூட்டிட்டு வந்திருக்கான். இவனை நம்பாதே, இவன் நம்ப வச்சு கழுத்த இருக்கிற பரம்பரையை சேர்ந்தவன் சொன்னேன். கேட்டியா நீ? கனி, நீ தனியா தானே வரேன்னு சொன்ன. மன்னிப்பு கேட்க எதுக்கு எத்தனை பேரை கூட்டிட்டு வந்த? இவங்க எல்லாம் எப்படி இங்க வந்தாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது தாமரை. சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. டேய், நடிக்காதடா. இங்க உன் ஊரே ஒண்ணா இருந்தாலும் சரி, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. ஏய்,
ஏய் நீங்களாம் யாரும் என் கூட வர வேணாம், இங்கே இருங்க. இந்த நேரத்தில் நீங்கள் தனியாக போனீங்கன்னா புலியூர்காரங்க பிரச்சனை பண்ணுவாங்கண்ணே. பிரச்சனை பண்ணதே நீங்க தானடா. அன்னைக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு விசாரிக்காம தாமரோட அப்பாவே என் கண்ணு முன்னாடியே கொண்டுபிட்டீங்க. நீங்களாம் மனுஷனா மிருகமான? திரும்பவும் சொல்றோம், அன்னைக்கு புலியூர்காரங்க உங்களை போடுறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்கண்ணே. நாங்க வரும்போது சீனாத்தானாவும் அருவாளோட உங்களை வெட்ட வந்தாருன்னு யோசிக்க நேரம் இல்லாம போட்டோன்னு. ஏய் அந்த ஆளு வெட்ட வந்தா காப்பாத்திக்க எனக்கு தெரியாதா? பெருசா என்னை காப்பாத்த நடந்தது நடந்து போச்சு. இந்த காட்டு பைகளோட பேசி பிரயோஜனம் இல்ல. வடகர பஞ்சாயத்து போக கூடாதுன்னு உங்க தாத்தா தகராறு பண்றாரு, வந்து சமாதானம் பண்ணு. யார கேட்டா இவன் வடகர பஞ்சாயத்தை கூட்டினா? அந்த ஊர் பஞ்சாயத்துக்கு நாம போனா அவன் சொல்ற தீர்ப்புக்கு தானடா நாம கட்டுப்படணும். இது வரைக்கும் வெட்டு குத்து கொலை எதுக்குமே பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் போனவே இல்லடா. நான் பூரா போய் இப்போ அந்த ஊர் பஞ்சாயத்துக்கு போய் என்ன கை கட்டி நிக்க சொல்றீங்களா? நீங்க யார்ட்டையும் கை கட்டி நிக்க வேண்டாம். பஞ்சாயத்தை நான் தான் கூட்டினேன். என் பொண்டாட்டியை நானே கூட்டிட்டு வந்துக்கிறேன். அந்த பொண்ணை என் வீட்டுல சேர்க்க அனுமதிக்க மாட்டேன். என் பொண்டாட்டி என் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னா இந்த ஊர்ல எவனும் அவன் பொண்டாட்டியோட இருக்கக்கூடாது. ஐயா ஜாலி. நல்லா இருக்கியா உன் நியாயம்? தாத்தா ஏன் கோவப்படுறீங்க? அமைதியா இருங்க. அந்த பொண்ணு கண்ணு முன்னாடி அவ அப்பனை கொண்டிருக்கீங்க. கொண்டிருக்கோம். இதே கனியை கூப்பிட்டாலும் அந்த பொண்ணு வரமாட்டான். நம்புங்க. எதையோ ஒண்ணு பண்ணி தொலைங்கடா. நீங்களே ஆரம்பிங்க. 40-50 வருஷமா உங்க ரெண்டு ஊருக்கும் பகைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தரை வெட்டிட்டு சாகும்போது கூட நாங்களும் தலையிடல, நீங்களும் எங்க கிட்ட வரல. ஆனா இன்னைக்கு இதே கனி இந்த பஞ்சாயத்து கூட்டி இருக்காப்ல. இந்த சுத்து வட்டாரத்துல வடகர பஞ்சாயத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்புக்கு யாரா இருந்தாலும் கட்டுப்பட்டு தான் ஆகணும். இதே கனி சீனாத்தான அம்பலத்தோட பொண்ணை தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படி. ஆனா அதுக்கப்புறம் எதிர்பாராத விதமா சீனாத்தான அம்பலம் செத்து போயிட்டாரு. எப்படியா செத்தாரு? இந்த ஊர்க்காரனுங்க தான் அண்ணனை வெட்டி கொண்டானுங்க. பொறுப்பா பொறுப்பா. உங்க அண்ணன் இந்த ஊருக்காரங்க வெட்டி கொண்டாங்க. உங்க அண்ணன் இதே கனி அப்பாவை வெட்டி கொண்டாரு. இப்படி பேசிக்கிட்டே போனா இது 40-50 வருஷத்து பிரச்சனை. பஞ்சாயத்துல பேசி தீர்க்க முடியாது. இப்ப இந்த பஞ்சாயத்து எதுக்கு கூட்டிருக்குன்னா, தான் தாலி கட்ட முன்னாடி என் கூட அனுப்புன்னு இதே கனி கேட்கறாப்ல. நீங்க என்ன சொல்றீங்க? பொண்ணெல்லாம் அனுப்ப முடியாது. வேணா அவன் கட்டின தாலி அறுத்தறான், எடுத்துட்டு போக சொல்லுங்க. எங்களுக்கு ஒன்றும் அறுத்து கட்டுறது புதுசு இல்ல. அதெல்லாம் உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் பிரச்சனை என்ன பண்ணிக்கலாம். இது வேற. மரியாதை பேசுற வெட்டுக்கு தாய் பேரா. பேசாம இருன்னு சொல்றேன்ல. நம்மளுக்கு பேசாம இருங்க. பேசாம இருங்க. இது உங்க ஊர் கிடையாது. இங்க வந்து வெட்டுவேன் குத்துவேன் பேசுனீங்க ஒரு ஊர் பேச முடியாது. வீணா பிரச்சனை உண்டாக்க வேணாம். இது ஊர் விவகாரம் இல்ல, புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை. தாலி கட்டின புருஷன் இதோ வந்திருக்கான். பொண்ணை கூட்டு வாங்க. எதுவா இருந்தாலும் அவ சொல்லட்டும். எங்க வீட்டு பொண்ணை பஞ்சாயத்துக்கு கூட்டி வர முடியாது. அப்படி சொல்ல மாப்ள. ஓஹோ, அப்ப பஞ்சாயத்து உன் வீட்டுல வச்சுக்கலாங்கறியா? ஆகிறத பாரியா. முதல்ல போய் பொண்ணை கூட்டா.